நியூடெல்லியில் நடைபெறும் PRCI டிரான்ஸ்ஃபர்மேட்டிவ் கவர்னன்ஸ் சிம்போசியம் 2026க்கு ரொட்டேரியன் டாக்டர் கே. சீனிவாசன் அன்புடன் அழைக்கிறார். காவிரி விவகாரத்துல கர்நாடக அரசு கண்டிச்சு நாடாளுமன்ற வளாகத்துல திமுக எம்பிக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க. காட்சிகளை பார். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ரமேஷ்குமார் விவரிக்க நம்ம கேட்கலாம். ரமேஷ்குமார், நாடாளுமன்ற வளாகத்தில் திமுக எம்பிக்கள் ஈடுபட்டிருக்கக்கூடிய இந்த ஆர்ப்பாட்டத்தினுடைய காட்சிகளை பார்க்கிறோம். என்னென்ன முழக்கங்களை முன்வைக்கிறாங்க, தற்பொழுது இருக்கக்கூடிய சூழல் என்ன, அதை பற்றியும் சொல்லுங்க. காவிரி விவகாரத்தில் திமுக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்ற வளாகத்தில் உள்ள நுழைவு வாயில் முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். குறிப்பாக தமிழகத்திற்கு கர்நாடக அரசு உச்சநீதிமன்ற உத்தரவுப்படி கர்நாடக நீரை திறந்து விடாததை கண்டித்தும் மேகதாடு அணை திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் திமுக எம்பிக்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கையில் பதாகைகளை ஏந்தியபடி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட திமுக எம்பிக்கள் தமிழக விவசாயிகளை வஞ்சிக்காதே, தமிழர்களின் நியாயமான உரிமைகளை பாதுகாக்க வேண்டும், தமிழகத்திற்கு தமிழக விவசாயிகளுக்கு நீதி வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு முழக்கங்களை எழுப்பி காவிரி விவகாரம் தொடர்பாக திமுக எம்பிக்கள் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திலே ஈடுபட்டார்கள். இன்றைய தினம் மாநிலங்களவையிலே மேகதாட்டு அணை விவகாரம் தொடர்பாக அவையின் வழக்கமான அலுவலை ஒத்திவைத்து விவாதம் நடத்த வேண்டும் என திமுக எம்பி திருச்சி சிவாவின் சார்பில் ஒத்திவைப்பு தீர்மான நோட்டீஸும் வழங்கப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது. உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி ரமேஷ்குமார். காவிரி விவகாரத்துல நாடாளுமன்ற வளாகத்துல திமுக எம்பிக்கள் போராட்டத்தில் ஈடுபடக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். நியூடெல்லியில் நடைபெறும் PRCI டிரான்ஸ்ஃபர்மேட்டிவ் கவர்னன்ஸ் சிம்போசியம் 2026க்கு ரொட்டேரியன் டாக்டர் கே. சீனிவாசன் அன்புடன் அழைக்கிறார்.